வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம். ஒரு சிலர் அதிகமான கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் ஜோதிடர் கூட சொல்லுவாங்க, இந்த ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக கோபப்படுவாங்க, இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அதிகமாக கோபப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது முன்ஜென்மத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. இந்த கோபம் அப்படிங்கிறது, இந்த கோபப்படக்கூடியவங்க எல்லோருமே எப்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மத்தை மீற மாட்டார்கள். ஆனால் இந்த கோபப்படக்கூட இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கோபப்படுத்தி அவர்களை தர்மத்தை மீற செய்து விடுவார்கள் சில இடங்களில். ஆனால் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த கோபப்படக்கூடியவர்கள் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள். இதை நாம் செய்துவிட்டோம், இதற்கு நாம் என்ன செய்யலாம், எது செய்தால் இது சரியாகும் என்பதை தெளிவாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கோபப்படக்கூடியவர்கள். முருகக்கடவுள் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப அதிகமான கோபம் உடைய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, முருகக்கடவுள். பழம் கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் அவர் என்ன பண்றாரு, பழனி மலை மேலே போய் உட்கார்றாரு. ஞானப்பழம் எனக்கு கிடைக்கவில்லையே, ஒரு ஸ்பீடாக இருக்கிறார், போய் உட்காந்துக்கிறார். ஆனால் பார்வதி சில விஷயங்களை கூறிய பிறகு, சரி நாம் தான் தவறு செய்து விட்டோம் போல் அப்படின்னு நினச்சி கோபம் தணிந்து பிறகு நம்ம மக்களை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத பார்க்குறாரு. இது ஒரு கோபமாக இருக்கின்றவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆத்திரம் படக்கூடியவர்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்திரம்ங்கிறது வேற, கோபம்ங்கிறது வேற. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஒன்றாக நினைத்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது ஒரு நண்பர் புதியதாக வாகனம் வாங்கிவிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாருன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் அவன் அப்படியா, அவன்லாம் வண்டி வாங்கிட்டான் நான் வாங்க முடியலையேன்னு நினைச்சான்னு வச்சுக்கேன், அது ஆத்திரம், கோபம் கிடையாது. அவன்லாம் வண்டி வாங்கிட்டான் நான் வாங்கலை அப்படின்னு ஆத்திரப்படுகிறான். இப்படித்தான் மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. ஆத்திரப்பட்டவள் அம்மிக்கிழவியை எடுத்து வயிற்றில் குத்தி கொண்டாள்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி தான் இல்லையா. இது என்ன அப்படின்னாக்க, குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்து விடுகிறது. அவ வனவாசத்தில் இருக்கிறா வீட்டுக்காரோட. குந்திக்கு ரிஷி பிண்டம் இல்லையா, அவளுக்கு 24 மணி நேரத்திற்குள் குழந்தை பிறந்து மீண்டும் கன்னித்தன்மையை அடைவான்னு ஒரு வடம் வாங்கிட்டார். அதனால் அந்த மந்திரத்தை சொன்னால் அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் காந்தாரிக்கு 10 மாதம் கருவை சுமந்து கொண்டு இருக்கிறாள். பார்த்துங்க, காந்தாரி 10 மாதம் கருவை சுமந்து கொண்டு இருக்கிறாள். குந்திக்கு குழந்தை பிறந்து விட்டது என்கின்ற செய்தி காந்தாரி காதில் விழுகிறது. உடனே காந்தாரி யோசிக்கிறார், என்னடா இது, முதல்ல எங்கே குழந்தை பிறக்குதோ அதுதானே ராஜாவாகும்,
நாளைக்கு நம்ம குழந்தை ராஜாவாக முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறது? அம்மி குழவியை எடுத்து வயிற்றில் குத்திக்கிட்டாலாம். அதுக்கு பிறகு அந்த கரு கலைந்தது. அது முனிவர் வந்தார். முனிவர் வந்து அதை 101 கொடுவகைகளில் வைத்து அது டெஸ்ட் டியூப் பேபியாக எடுத்து கொடுத்தார் அப்படின்லாம் கதை இருக்கு. ஆத்திரம் என்பது வேறு, கோபம் என்பது வேறு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஒன்றாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கோபம் கொள்ளுகின்றவன் கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டான். ஆனால் நண்பனை போல் இருக்கக்கூடியவன் நீங்கள் நன்றாக இருப்பதை பார்த்து ஆத்திரம் கொள்வான். அது கோபமாக உங்களுக்கு தெரிகிறது. இந்த கோபத்திற்கும் ஆத்திரத்திற்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த சினிமாவில் கூட சொல்லுவாங்க, ஐயோ அவரா ரொம்ப கோபக்காராச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கோபமாக இருக்கக்கூடியவர்களுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. சொல்ல முடியாதுப்பா, அவர் டக்குன்னு தூக்கி போட்டுருவார், அவர்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னா. ஏன்னா தர்மத்தை காக்கக்கூடியது இந்த கோபம். தர்மத்தை காத்துரும். இந்த கோபம் இருக்கிறவர்கள் தர்மத்தை மீற மாட்டார்கள். ஆத்திரம் இருக்கிறவர்கள் தர்மத்தை மீறுவார்கள். ஆத்திரம் என்பது என்னன்னா, அவனுக்கு அது நடந்து விட்டது, எனக்கு நடக்கவில்லையே, நான் எப்படியாவது இதை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நம்ம எப்பொழுதுமே கோபப்படலாம், ஆத்திரப்படக்கூடாது. பொறாமை அப்படிங்கிறது அந்த ஆத்திரம், அதை கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள். தர்மத்தை மீறாமல் நாம் எப்பொழுது இருக்கின்றோமோ அன்றைக்கு நம்மை தேடி அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் தர்மத்தை மீறாமல் இருங்கள், அந்த தர்மம் உங்களை வழிநடத்தும். எல்லோரும் என்பொற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.